வணக்கம். இன்னைக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவல்ல ஆர்வமா வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த ஜர்னிக்கு வந்து அ அதாவது வாராகி அன்னை வந்து எனக்கு ஸ்டார்ட்டிங்கே வந்து அவளாவே ஆட்கொண்டாள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட்டு வந்து தஞ்சாவூருக்கு தான் வந்து நான் வந்து இப்போ போனேன். அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வந்து நானாவே ஒருத்தங்க கூட சொல்லியிருந்தாங்க. நானாவே மந்திரம் படிக்கிறேன். எனக்கு வந்து அந்த மாரி தான் நான் வந்து மகாவாராகி மந்திரம், அப்புறம் பாமாலை எல்லாமே வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குரு மூலமா தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பார்ப்பேன். இருந்தாலும் நானே என்ன பண்ணேன், நானாவே எல்லாமே படிப்பேன் நானு. எனக்கு ஒரு ஆசை. ஸோ நான் அப்படியே அப்படியே தான் இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் 1 இயர் கழிச்சு தான் நான் வந்து இங்க 1 இயர் 1 1/2 இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி நான் இங்க வந்து வாராகி கோயிலுக்கே வந்து நான் வந்து சென்னையில வந்து அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ அம்மாவோட இதை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வமா முயற்சி பண்ணேன். எனக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒண்ணு சொல்ல வரா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து இந்த யோகினிஸ் பத்தி வந்து எனக்கு பல இது அதுவாவே எனக்கு அதாவது ஒரு சின்ன இது வந்துகிட்டே இருக்கு யோகினிஸ். ஆனா நான் அதை பத்தி நான் தேட ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி வந்து நான் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் நாலேஜ் எனக்கு வாராகியை பத்தி கொஞ்சம் தெரிய வந்தது. அப்புறம் தந்த்ரா அப்படிங்கும்போது அந்த வாமா மார்க்கத்துல தான் வந்து எனக்கு போகுது. எனக்கு வந்து அவள் கத்துக் குடுக்கறது வந்து அந்த இதுல தான் வந்து கத்துக் குடுக்குறா. ஸோ இந்த யோகினி ரகசியம் அப்படிங்கிறது தான் வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பத்தி நான் வந்து ஏன் வந்து இவளுக்கு வந்து பஞ்சமிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இந்த தந்த்ராவில் வந்து யோக மார்க்கத்தில் வந்து இந்த தந்த்ராவுடைய பேஸ் பண்ணி நீங்க வந்து யோகினிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதுலயும் அந்த 5 கான்செப்ட் தான் வந்து வரும். சரிங்களா? ஸோ அதை பத்தி இன்னைக்கு வந்து பார்க்கலாம். யோகினி அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஒரு பராசக்தியின் பல்வேறு ரகசிய வடிவங்கள், அதாவது டைரக்டா வந்து ஒரு சக்தியின் வடிவம் வந்து இருக்கிறதான் வந்து யோகினிஸ் அப்படி, அதாவது ரகசிய வடிவம். இது வந்து டைரக்டா பராசக்திகிட்ட இருந்து வந்த ஒரு வடிவமா வந்து இது இருக்கும். சரிங்களா? ஸோ இது எப்படி அப்படின்னா, இது வந்து வானத்துல இயங்குற ஒரு சக்தியா தான் வந்து இருக்கும். இந்த யோகினிஸோடது வந்து ஃபுல்லுமே வந்து வானத்தில் இயங்குற சக்தியா தான் இருக்கும். அதுமே நிறைய உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க இந்த ஜேர்னில, அதாவது நான் இது மூலமாக தான் என்னோட ஜேர்னியவே நான் வந்து கொண்டு போனேன். சரிங்களா? நான் வந்து இங்கிலீஷ்காரங்க மாதிரி வந்து இன்னர் ஒர்க் பண்ணி அதை வந்து அப்படி வந்து நான் வந்து கொண்டு போகலை. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மந்திரம், இந்த தந்திராவளி, இது மூலமா தான் நான் வந்து சிவசக்தி ஐக்கியம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து நான் வந்து ஒன்றிணைச்சு வந்து நான் வந்து போனேன் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே நீங்க பார்த்துருவீங்க, கண்ணுக்கு தெரியாத நிறைய டேட்டிஸ், அதாவது மேல இருக்கிற இதுதான் வந்து நம்மளை வந்து தாக்கும். அது என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அதையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து அதுக்கு வந்து முருகருக்கு வந்து உதாரணம், அதாவது 5 படை 6 படை வீடுகள்ல ஒவ்வொரு இதுலயும் அந்த அசுரர்களை அழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு உண்டு. அதே மாதிரிதான் இந்த 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 யோகினி அப்படிங்கிறது என்னன்னா, ஆகாய மார்க்கத்துல தான் வந்து அது வந்து ஸ்பெஷலா வந்து இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அது அங்கதான் வந்து இயங்கும் சக்தியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இதோட திசை, அதோட தத்துவம், இதோட மூல சக்தி, மனசு, பிராணா, அந்த சக்தி எல்லாமே வந்து இந்த சக்தி வந்து இயக்கும். நம்மளுடைய எல்லா இதையும் இயக்குறது வந்து இந்த சக்தியா தான் வந்து இருக்கும். இப்போ ஒவ்வொரு யோகினி, அதாவது சிலவங்க 64 யோகினிஸ் தான் மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. 84 இருக்குன்பாங்க, அப்போ 101 இருக்குன்பாங்க. ஆனா 64 யோகினிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுல வந்து ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி தான். 64 யோகிகளுக்கும் வந்து மூலதனம் யாரு, மகா யோகினி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னை வாராகி தான். சரிங்களா? ஸோ இது நீங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவளுக்கு வந்து 2 பேர் இதை வச்சு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பஞ்சமி யோகினி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்ண யோகினி. 2 விதமா வந்து இதுல வந்து தந்த்ரா இப்ப பேசுறது வந்து தந்த்ரா சாஸ்திரத்தில் படி நான் வந்து பேசுறேன். சரிங்களா? ஸோ
இவள் தான் வந்து தந்திரால வந்து யோகினி மண்டலத்தின் நாயகி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யோகினி மண்டலத்தினுடைய மிகப்பெரிய சக்தி யாருன்னு கேட்டீங்கன்னா அன்னை வாராகி தான். சரிங்களா? இவளோட ரூபங்கள் இது வந்து 5 ரூபமா இந்த யோகினிஸ்ல வரும்போது 5 ரூபமா வெளிப்படுவா. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்வர்ண வாராகி, குரு வாராகி, வாம வாராகி, பிரத்யங்கர வாராகி, தாமிர வாராகி. சரிங்களா? சோ இது வந்து இந்த 5 ரூபங்கள்ல தான் வந்து அன்னை வந்து என்ன பண்ணுவானா இந்த யோகினி வடிவத்தில் வந்து இது பண்ணுவா. இப்போ இந்த வாமா மார்க்கத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த தந்திரம் தான் வந்து மிக உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த யோகினியோட தந்திரம் தான் வந்து மிக உயர்ந்த நிலையாக வந்து சொல்லுவாங்க. இதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகினி வந்து தன்னுடைய தானாக வந்து தன் சிஷ்யனை வந்து அவள் அருளால் வந்து நம்மளை வந்து சுத்தி வச்சுக்குவா. சரிங்களா? இவளோட அருள் நம்மளுக்கு இவளாவே வந்து ஒரு நம்மளை வந்து எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நம்மளை இயக்குறது எல்லாமே வந்து இவள் மூலமா நடக்கும். எனக்கு வந்து இந்த தந்த்ரா மூலமா வந்து இது நடந்தது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த யோகினி சக்தி தான் மிக உயர்ந்த வெளிப்பாடா இருக்கும். 64 ஆர் 81 ஆர் 108 எந்த வடிவங்களாவும் இருக்கு அது சொல்றாங்க. இப்ப 64 தான் மெயின். இந்த யோகினி குலத்தின் தலைவி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னை வாராகி தான். இவ வந்து தாந்திரிய வாமா மார்க்கத்தில் தந்திரத்தில் வந்து மிக உச்சக்கட்ட நிலை வழிபாடு வந்து இது மூலமா தான் நடக்கும். உச்சக்கட்ட வழிபாடு. இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த சக்தி விழிப்பு, பாதுகாப்பு, அருள் புரி நிலை கிடைக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து யூனியன் நோக்கி தான் வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ வாராகி அப்படி குன்றதுனால அந்த அந்தர் சக்தி இணைவு வந்து இந்த தந்திரா வழி வந்து நம்மளுக்கு நடக்கும். ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து நல்லா கொடுப்பா. ஏன்னா ஆகாய மார்க்கத்தில் வந்து இருக்கிறதுனால ஆகாயத்தில் இந்த கெட்ட சக்திகள் எல்லாம் நம்மளை தாக்காம நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் கொடுப்பா. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ஏதோ ஏவல் நடக்கிற மாதிரி இருக்கும். எங்க இருந்தான்னு வந்து நம்மளை அட்டாக் பண்றாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆஸ்ட்ரல் பீயிங்ஸ் வந்து இது மூலமா நடக்கும். ஏன்னா நம்ம உள் இணைவு அப்படின்னு சொல்லிட்டு அந்தர் யூனியன் அப்படிங்கிறது வந்து இந்த மேல உள்ளது எல்லாமே வந்து இதை செய்ய விடாம நம்மளை வந்து தடுக்கும். ஸோ அதை தடுக்கும் போது இதை பாதுகாக்கிற ஒரு சக்தியா வந்து இந்த யோகினி வாராகி இந்த 5 ரூபத்துல வந்து ஒவ்வொரு விதமா வந்து இந்த அம்மா வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ 5 வாராகி நான் சொல்லிட்டேன். ஸ்வர்ண, குரு, வாம, பிரத்யங்கரா, தாமிர. இப்போ இந்த 5 சக்திகளையும் நம்மளுக்குள்ள வந்து உந்துதல் பண்ணுவா. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி மூலமா வந்து நம்மளை உந்துதல் பண்ணி நம்மளை வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்து போக வைப்பான். ரொம்ப வந்து அற்புதமாக நடக்கும் இந்த ப்ராசஸ்லாம். நீங்க பாத்தீங்கன்னா அதான் நான் எப்பவுமே நான் சொல்லுவேன். அதான் எனக்கு வந்து இந்த அம்மாவுடைய இதெல்லாம் அபரிவிதமா இருக்கும். அதெல்லாம் உணர்ந்து பார்த்தாதான் வந்து தெரியும். அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க சக்தி இந்த அம்மா. சரிங்களா? ஸோ ரொம்ப வந்து இப்போ இங்க சொல்ற மாதிரிலாம் வந்து அவ்வளவா வந்து இருக்காது. சரிங்களா? அம்மா வந்து ரௌத்ரி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் கிடையாது. அதர்மத்தை அழிக்கிறதுக்கு வந்து ஒரு கலியுக தெய்வம் தான் இந்த வாராகி. ஸோ கண்டிப்பாக அவ்வளோ அசுரர்களையும், ஏன்னா அசுரர் கூட்டம் தான் நிறைய இருக்கு. ஸோ அசுரர்களை அழிக்கிறது கூடிய அத்தனை சக்தியும் இவகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவா இவ வந்து இருப்பான்னு பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த கலிக்காலத்துல. ஸோ இப்போ ஒவ்வொரு சக்தியா நம்மளுக்குள்ள வந்து, ஏன்னா இது வந்து அந்தர் உள்ள நடக்கிறதா நம்மளுக்கு. ஸோ எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சக்தி மூலமா நம்மளுக்குள்ள வந்து இயங்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்து காட்டுவா. அதாவது இப்போ ஸ்வர்ண வாராகி அப்படிங்கிற ஒரு இது வரும்போது என்னன்னா சம்பத்து சக்தி, அதாவது உள்நிலை அருள் சக்தியை தூண்டும். சரிங்களா? இந்த வாராகி, இந்த ஸ்வர்ண வாராகி அப்படிங்கிறது வந்து அருள் சக்தியை வந்து தூண்டும். அந்தர் காந்தம், அதாவது இன்னர் க்ளோ, நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த ஒரு க்ளோ கிடைக்கும். நம்மளுக்கு மனம் வந்து ரொம்ப வந்து ஒரு இன்னர் க்ளோனஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பிராணசக்தி வந்து எப்படி மாறுது அப்படின்னா ஸ்வர்ண சக்தியாக மாறுது. இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிரண்ய தேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது என்னன்னா
நீ உன் தத்துவ மதிப்பை அறிந்து தன் ஆன்ம விலை மதிப்பை உணர். இதுதான் வந்து இவளுடைய கான்செப்ட். என்ன அப்படின்னா, உன் மதிப்பை வந்து நீ வந்து உணரு. சரிங்களா? உன் மதிப்பை உணர்ந்து உன் ஆன்மாவிற்கான விலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ வந்து இவங்க வந்து சொர்ண அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் 1000 கோடி 10,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிலவங்க வந்து தப்பா நினைச்சுப்பாங்க. அதாவது ஆல்கமிக்கு வந்து ஆல்கமிங்கிறதும் ஒரு தவறான புரிதல். அதாவது வெளியில உள்ளதுக்கே வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் அதையும் தாண்டிய நிலை வந்து இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னா, அந்த ஆத்மாவின் விலைதான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ப்ரீஷியஸான ஒரு இது. அதாவது இங்க உள்ள நம்ம அதாவது கோல்டு, தங்கம், வைரம், வைடூரியம் அப்படிலாம் சொல்றோம்ல, அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது என்னன்னா அந்த ஆத்மாவின் விலை. சரிங்களா? அத வந்து நம்மளுக்கு வந்து உணர வைக்கிறவர் தான் வந்து இந்த சொர்ண வரை. அதாவது சொர்ண அப்படின்னு சொல்லும் போது பணம் உங்களுக்கு தெரியும், பணம் ஆர்னமெண்ட்ஸ் தெரியும். ஸோ அதை வந்து உள்ள அர்த்தம் என்னன்னா இதுதான் அதோட அர்த்தம். இப்ப நம்ம வெளியேனா பாத்தீங்கன்னா சொர்ணம்னா நிறைய தங்க ஆபரணங்கள் எல்லாம் போட்டு வந்து அம்மா வந்து அப்படி ஜெக 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 ஜெகன்னு இருக்கிறது அப்படின்னு காட்டுறது எதுக்கு? அந்த தத்துவத்தை வந்து நம்மளுக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வெளியில உள்ள தங்கத்தை அடைகிறதுக்கு இல்லை, உள்ளே உள்ளே உன் ஆத்மாவின் விலை வந்து எவ்வளவு ஒரு மதிப்பானது அப்படிங்கிறத நீ உணரு அப்படிங்கிற காட்டுறதுக்காண்டி தான் இந்த தத்துவம். அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சிலையா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இங்க மாதிரி வந்து எங்கேயும் எந்த இடத்துலயும் வந்து கிடையாது. அதை வந்து அழிக்கிறாங்க. அதோட அருமை வந்து தெரிய மாட்டுக்கு. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு சிற்பங்கள்லையும் அத்தனை விதமான தத்துவங்களை வந்து நம்மளுக்கு வந்து நம் முன்னோர்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆன்மாவின் விலையை வந்து நீ வந்து இது பண்ணு. உனக்கு நீ நீ எவ்வளோ ஒரு ப்ரீஷியஸ் ஆனவ அப்படிங்கிறத நீ உணரு. அவன் ஆன்மாக்கு விலையை உணரு அப்படின்னு சொல்றதான் இந்த ஸ்வர்ணத்தோட இது. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, வாம வாராகி. ரெண்டு வாம வாராகி. சரிங்களா? ஸோ இந்த குரு வாராகி ரெண்டாவது. இந்த குரு வாராகி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள வந்து அவளே வந்து குருவாக வெளிப்பட்டு நம் புத்தியை வந்து என்ன பண்ணுவான்னா திறந்து வைப்பா. ஏன்னா இவளுக்கு வந்து ஆக்ஞா சக்கரேஸ்வரின்னு சொல்லிட்டு பேரு. ஸோ ஞானம் கொடுத்து அது மூலமா நம்மளுக்கு வந்து அறிவின் எழுச்சி அடுத்த கட்டம். எல்லாருக்கும் அறிவு இருக்கும், ஒரு ஞான சக்தியை அதுக்கு மேல எழுறதுக்கு வந்து இவ வந்து ப்ராசஸ் கொடுப்பான். இதுதான் வந்து குரு வாராகி, அப்படிதான் ஞான வாராகி. அதான் ஆக்ஞா சக்கரத்தில் வந்து உள்நிலையில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் கொடுத்து இது பண்ணுவான். அப்போ இது மூலமா என்ன சொல்ல வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து வெளிகுருவை நாடாதே உன் உள்குருவை விழித்தெடு, இதுதான் தத்துவ ஞான சித்தி அப்படிங்கிறத கொண்டு வருவா. அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் எல்லாமே வந்து நம்ம வந்து வெளியே தேடிட்டே இருப்போம். இந்த வாராகியோட இது நம்மளுக்கு அருள் வந்துருச்சு, அதாவது குரு அருள் வந்துருச்சு, குரு வாராகியோட அருள் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா இது மூலமா அவ என்ன உணர்த்துவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஆக்ஞா சக்கரத்தை வந்து ஓபன் பண்ணிட்டு அது வந்து உள்தன்மையா தள்ளிடுவா. சரிங்களா? ஏன்னா அப்பதான் உள்நோக்கிய பயணம் வந்து போகும். ஸோ அந்த ஆக்ஞா சக்கரத்தை வந்து நம்மளுக்கு ஓபன் பண்ணிட்டு உள்நோக்கிய பயணத்தை நம்மளை எடுக்க வச்சுட்டு வெளிகுருவை நாடாதே உள்குருவை விழித்தெழு அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுப்பா. அடுத்தது என்னன்னா வாம வாராகி. இது வந்து காம சக்தி யோகினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த வாமாச்சாரத்தில் வந்து வர்ற ஒரு 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 பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மெயின் முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப தாந்திரிகத்தில் மிக மிக ரகசியமான ஒரு பார்ட். சரிங்களா? இந்த தேர்டு ஒன். அவள் நம் சுக சக்தியை, அதாவது குண்டலினி சக்தியை வந்து மேலே எழுப்புவா. அந்தர் மைந்துன சக்தி, அதாவது சக்தி சிவம் இரண்டும் நம் உடலில் ஒன்றிணைவு நிலை, நம்ம யூனியன் சொல்றோம்ல, அந்த ஒன்றிணைவு நிலையை வந்து எடுத்துட்டு வந்து உன் உயிர் சக்தியை பரம சக்தியாக உணர் அப்படிங்கிறத, உன்னோட உயிர் சக்தி தான் உன்னுடைய பரம சக்தி அப்படிங்கிறத புரிய வைப்பான் நம்மளுக்கு. சரிங்களா? இதுதான் இந்த தாந்திரிகம் ரகசியமாக, ஏன்னா உள்தன்மையில தான் நடக்கும். இந்த பாற்றை வந்து வாம வாராகி வந்து செய்வா. அடுத்தது என்னன்னா பிரத்யங்கரா வாராகி.
இந்த இந்த பிரத்யங்கரா வாராகி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதுகாப்பு சக்தியை வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பா. இவள் வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய கர்மங்கள் பீடைகள் அனைத்தையும் அகற்றி வச்சிருவா. இதனால் நம்மளுக்கு பாதையில வந்து தடையே இல்லாமல் நம்ம டைரக்டா போக ஆரம்பிச்சிருவோம். தடை கற்கள் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையுமே இவ நீக்கிடுவா. சோ அவள் தீய சக்திகளை எரித்து நம்ம சுத்தப்படுத்தும் ஒரு அக்னியா இருந்து செயல்படுவா. அதுதான் வந்து இந்த பிரத்யங்கரா வாராகி. சரிங்களா? அவள் என்ன சொல்லுவா, இது மூலமா என்ன சொல்ல வருவா, இந்த வாராகி பார்த்து வரும்போது நம்மளுக்கு என்ன சொல்ல வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயத்தை நீக்கி உன்னுடைய கர்மத்தை எரித்து தைரியம் கொள் இதன் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளுக்கு வந்து புரிய வைப்பான். எல்லா தீய தடைகளையும் நம்மளை விட்டு அகற்றி விடுவான். சரிங்களா? சோ இதுதான் வந்து இந்த பிரத்யங்கரா வாராகியினோட இது. இன்னொன்று அடுத்தது என்னன்னா தாமிரவரை, அதாவது அஸ்திர வாராகி. இவ வந்து எப்படின்னா அக்னி யோகினியா இருப்பா. சரிங்களா? அவள் நம் மனத்தீயை எழுப்பி நம்மளுக்குள்ள உள்ள ஆசை, பயம், கோபம், அதுக்கப்புறம் மாயை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான்னா பொசுக்கிடுவான். நம்மகிட்ட இருந்து பொசுக்கிட்டு மனத்தை வந்து நிர்வீகமா ஆக்கிட்டு இவ என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த இந்த உன்னுடைய எல்லாமே வந்து எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மாதிரி ஆசை, பயம், கோபம் இந்த மாதிரி துர்குணங்கள் அவ்வளத்தையும் வந்து எரிய வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சுத்தமான ஒரு வடிவத்தை வந்து கொண்டு வருவா. சரிங்களா? இதுவே நம்மளுக்குடைய தீ சக்தியா இருக்கும், நம்மளுக்குடைய மன சித்தியா மாறும். சரிங்களா? சோ இந்த இந்த 5 பாட்டான வாராகி எப்படி நம்மளுக்கு வந்து சித்தியை நோக்கி உந்துரா. ஒவ்வொரு பாட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ இவளை வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்க வந்து சரணாகதி ஸ்டேஜ் கொடுத்து நீங்க வழிபட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த 5ஐயும் இவள் ஒவ்வொரு கட்டத்தில் இவள் அந்த வாராகியாக உருவெடுத்து உங்களுக்கு வந்து பாடம் புகட்டுவா. அது வந்து நீங்க வந்து ஒரு வருஷம் இருக்கலாம், ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், இப்படி இருக்கும். ஆனால் இந்த 5ஐயும் உங்களுக்கு செயல்படுத்தி சித்தியாக்கி விடுவா ஒவ்வொரு காலகட்டம் வரும்போது. சரிங்களா? எப்படி அப்படின்னா எப்படி சித்தியாக்குவானா ஒரு 3 படிநிலைகளா உங்களை வந்து சித்தியாக்குவா. எப்படி அப்படின்னா ஆவரண நீக்கம், அதாவது நம்மை புற அச்சங்களில் இருந்து எல்லாத்தையும் வந்து நீக்கிடுவா. நம்மளோட வெளியில உள்ள எல்லா பயத்தையும் வந்து நம்மளுக்கு நீக்கிட்டு, அதாவது பிரத்யங்கரா தாமிர ரூபங்கள் வந்து உங்களுக்கு அவ காட்டுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 2 ரூபங்கள் நான் சொன்னல, இது 2ஐயும் காட்டும் போது என்ன பண்ணுவானா ஆவாரண நீக்கம், அதாவது புற அச்சங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியில உள்ளது எல்லாத்தையுமே வந்து நீக்கிடுவா. அடுத்தது என்னன்னா நம் உயிர் சக்தி மேல எழும்பணும் தானே, குண்டலினி வந்து மேல எழும்பி அது வந்து ஒளியாக மாறுறதுக்கு வந்து என்ன பண்ணுவானா வாம ஸ்வர்ண ரூபங்கள் மூலமா செய்வா. இப்ப சொர்ண வாராகியா இருக்கும் போது என்ன பண்ணுவாளா நம்ம ஆத்மாவின் விலையை வந்து நம்மளுக்கு வந்து காட்டி கொடுப்பா. சோ நம்ம பவர் வந்து நம்மளுக்கு தெரியாமக்கும் வாமவரமா நம்ம குண்டலினி சக்தியை வந்து மேலே எழுப்புறதுக்கு இது பண்ணுவா. அடுத்தது என்னன்னா அந்தர ஞானம். சரிங்களா? இப்போ நம்மளுக்குள்ளே வந்து அவ குருவாகி அவ வந்து குரு வாராகியா வந்து வெளிப்பட வைப்பான். அந்த நிலையில் தான் மகாசக்தி, அதாவது சக்தியோடு ஒன்றாகிவிட்ட ஒரு நிலையை வந்து உருவாக்கி வந்து கொடுப்பா. சரிங்களா? சோ இதோட இது என்ன அப்படின்னா இப்போ அருள், செல்வம், ஆன்மாவின் விலை மதிப்பு, தன்னிலை வந்து உணர்றது, அதுக்கப்புறம் ஞானம் கிடைக்கிறது, நம்மளோட உள் குருவை நம்மளே வந்து எழுப்ப வைக்கிறது, அதுக்கப்புறம் யோக சக்தி கிடைக்கிறது, குண்டலினி எழுச்சி கிடைக்கிறது, பாதுகாப்பு கொடுக்கிறது, கர்மத்தை நீக்கிறது, அதுக்கப்புறம் தைரியத்தை கொடுக்கிறது, மனத்தை வந்து சுத்தி பண்றது, ஆசையை அழிக்கிறது, அத்தனை இதையும் இந்த 5 ரூபங்களாக எடுத்து இவ வந்து நம்மளுக்கு வந்து செய்வா. சரிங்களா? சோ இப்போ இதுதான் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு பக்தனை வந்து தன் பந்தங்களில் இருந்து விடுவித்து, எல்லா விதமான பந்தங்களில் இருந்தும் அவங்களை விடுவித்து தன் மண்டலத்தில் உள்ள, அதாவது யோகினி மண்டலம் தான் இவளோட மண்டலம், அந்த யோகினி மண்டலத்துக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவளுக்குள்ள வந்து அவ இழுத்துப்பா. நம்மளை இழுத்துட்டு சிவசக்தி ஒன்றிணைவு நிலைக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு செல்லுவான். சரிங்களா? இதான் இதோடைய ப்ராசஸ். இந்த அம்மாவுடைய 5 தான் எடுத்து இது 3 நிலை எப்படி வந்து வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா சித்தி, அதாவது சக்தி சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. அதுனா என்ன அப்படின்னா அதிபூத தந்திர யோகம், அதாவது சுப்ரீம் ஸ்டேட் ஆஃப் தாந்திரிக் யூனியன் அப்படிங்கறதான் இதோட கான்செப்ட். அதாவது ஒரு சாதகன் இப்போ ஒரு சாதகம் பண்றானா, அதாவது சக்தியும்
அதாவது அந்த பக்தனும் தேவியும் ஒரே சக்தி, ஒரே ஆன்ம ஒளியாக ஒன்றிணைந்து விடுவார்கள். சரிங்களா? அந்த தாந்திராவினுடைய ஸ்பெஷலே வந்து அதுதான். சரிங்களா? அந்த பக்தனும் அந்த அந்த சாதகனும் அந்த சக்தியும் வந்து என்ன ஆயிரும்னா ஒன்றா இணைஞ்சிரும். சரிங்களா? இது சாதாரண பக்தி கிடையாது. சரிங்களா? இது அறிவு, அனுபவம், யோக தீபம் சேர்ந்த பரம யோக நிலைக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு செல்லும். இதை தாந்திரிகம், ஆகமம், ஸ்ரீவித்யா, சித்தமரபு ஆகிய அனைத்தும் வேறு வேறு விதமா சொல்லியிருந்தாலும் அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்திங்கிறதான் நான், நானுங்கிறதான் சக்தி. அதுதான் வந்து இதோட முக்கியமான ஒரு கான்செப்டா வரும். சரிங்களா? இப்போ இப்போ சக்தி அதாவது சக்தி சாயுர்ஜ்யம் அப்படின்னா, அதாவது ஒன்றிணைவு. அன்னை சக்தியுடன் ஆன்மா வந்து முழுமையாக ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து நம்ம வந்து போவோம். இது வந்து நம்மளுடைய சிந்தனை, உடல், பிராணம் அனைத்து முழுவதும் அன்னையின் சக்தி ஒளியால் ஃபுல்லூர் ரெம்பி தனித்த தன்மை அழியும் நிலை. நம்ம தனித்து அப்படிங்கிற தன்மையை வந்து அழிச்சிருக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு போவா. இதுக்கு வந்து ஒரு 4 ப்ராசஸ் இருக்கு. அதாவது சாலோக்கியம், அதாவது அன்னையின் உலகத்தில் வாழும் அனுபவம். அவளோட அருள் வட்டத்துக்குள்ள நம்மளை இழுத்துருவான்னு சொல்றோம்ல, அதுக்குள்ள வாழும் அனுபவத்தை வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பா. அடுத்தது என்னன்னா சாம்பப்பியம், அவளின் அருகில் இருப்பது, அதாவது அவள் நம்மை தொடும் தியானத்தின் அருள் ஒளி வடிவம் வாசனை எல்லாமே நீங்க வந்து உணர்வீங்க. தொடுதல்லாம் கிடைக்கும். நம்மளை தொடுற மாதிரினா அது நம்மளுக்கு வரும். அவளோட ஒளி வட்டத்துக்குள்ள வந்து நம்மளை வந்து சேர்த்ததுக்கு அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்வரூபயம், அவளது வடிவத்தை ஒன்றாகி விட்ட நிலை. அரே இதா ஒன்றாகின நிலைக்கு வந்துருவோம். தியானம், முகம், ஆற்றல் எல்லாம் அவளது போலவே அவளை மாதிரியே நம்ம வந்து மாற ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் சாயுஜ்யம், அவளோடு ஒன்றான நிலை. 2 ஒன்று இல்லை, சக்தி நம்முள் நாமாகி விடுவோம். சரிங்களா? இதுதான் வந்து உச்சக்கட்ட ப்ராசஸ். இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, சக்தியை அடைந்தால் தான் சிவத்தை அடைய முடியும். சக்தியை தாண்டி சிவனும் இல்லை. அதனால் சக்தி சாயுருஜ்யம் என்பது சிவ சாயுருஜ்யத்தின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்போ சக்தியை அடைந்தால்தான் வந்து சிவத்தை அடைய முடியுங்கிற ஒரு ப்ராசஸ்ல வந்துடுறோம். சோ இந்த சக்தியை தாண்டியும் சிவன் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த சக்தி சாயுருஜ்யம் வந்து உடனே ஒன்னா கிடைக்காது. அன்னை உந்தும் 10வது கதவு வந்து திறக்கும் நிலைக்கு வந்து போகும்போதுதான் ஒவ்வொரு படிப்படி ஸ்டெப்பா வந்து இது வந்து ப்ராசஸ் போகும். இது வந்து சக்தியின் ஆதரணம், உடலுக்குள் சக்தி நுழைவு, அதாவது மந்திரம் தியானம் மூலமா உள்ள வந்து போகும். அதுக்கப்புறம் அது குண்டலினி சுழற்சியை வந்து எடுக்கும். அப்புறம் என்ன பண்ணும்னா நம் மனதை பிடித்து தியானம் மூலமா அது எல்லா ப்ராசஸையும் வந்து பண்ணிட்டு நம்மளோட சிந்தனையின் வெளிப்பாடு, நம்மளோட பேச்சு, நம்ம சிந்தனை எல்லாமே வந்து ஒன்னா மாறிடுவோம். ஸோ முழு ஒன்றிணைவு அவள் தான் நான் தான் அவள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து வந்துருவோம். ஸோ இது வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, நம் மனம் வந்து முற்றிலும் வந்து அமைதியாயிரும். உயிரின் ஓட்டம் வந்து நின்றது போல் இருக்கும். ஆனால் விழிப்புணர்வு பெருகி போய் இருக்கும். அதாவது கண் மூடினால் ஒளி தெரியும். நான் வழிபடுகிறேன் என்ற உணர்வு கூட மறந்து போய்விடும். எல்லா உயிர்களிலும் அவளையே காணும் ஒரு நிலை வந்து வரும். இதைதான் வந்து சித்தர்கள் வந்து என்னை நீயாகி நீயே நானாகி 2 ஒன்றானால் அதுதான் சக்தி சாயுருஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுல வந்து இது பலன் என்ன பலன் அப்படின்னா, இது வந்து நிறைய, அதாவது சமாதி நிலைக்கு வந்து போகிறதுக்கான ஒரு இது. அதாவது அக்னி உடல் உள்ள இதெல்லாத்தையுமே வந்து பொசுக்கிறதுக்கான, அதாவது சக்தி நெருப்பு, மனம் ஒளி இது பண்றது, ஆனந்த ஞானம் அடைகிறது. அதாவது தன்னை பற்றி பிரபஞ்சத்தை பற்றி நேரடியாக பல விஷயங்கள் வந்து தெரியும். அமிர்தம் தோன்றல், சித்தர்களில் சோமம், அதாவது தலையில் தெய்வீக நீர்த்துளி வந்து சுரக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். சிவ சாயுஜ்யத்தை நோக்கி நகர்வு, சக்தி முழுவதும் ஒன்றான பின் சிவனோடு வந்து இணைவது நடக்கும். சரிங்களா? சோ இததான் வந்து வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருள் பெய்து அருள் சக்தி உடம்பாய் விளங்கும், இதுவே இறை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகஸ்தியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சக்தி யோகம் அடைந்தால் சிவத்தோடு சாயுருஜ்யம் தனியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமூர்லம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சக்தி யோகம் செய்தே சிவனாகி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த வாராகி வழியில வந்து சக்தி சாயுருஜ்யம் அப்படிங்கிறது 5 ரூபங்களா வந்து இவ வந்து பக்தனை வந்து சுத்தப்படுத்தி இறுதியாக
வாராகி ரூபத்தில் அவள் சக்தி சாயுருஜ்யம் நிலையை இழுத்து அந்த நிலைக்கு வந்து நம்மளை வந்து இழுத்து செய்வாள். அந்த அந்த நிலையில் வந்து பக்தன் தன் உயிரை அவளின் மூச்சில் வந்து கலந்து விடுவான். சரிங்களா? அவன் தன் ஒளியை அவளின் நெஞ்சில் ஊற்றுகிறாள். அவளோட ஒளியை வந்து நம்ம இருதயத்தில் வந்து ஊற்றுகிறாள். சோ இரண்டுக்கும் இடையே தன்னை தாண்டிய ஒரு ஒளிநிலை தோன்றும். அதுதான் சத்தி சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றோம். சோ இதோட பொருள் ஏதாவது ஷார்ட்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்தியோடு ஒன்றிணைவான நிலை. இந்த நிலையில் வந்து சாலோக்கியம், சாமிப்பியம், சுவாரூபியம், சாயுருஜ்யம், விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் உடல் உயிர் முழுவதும் சக்தி நிறைந்த நிலை ஆயிரும். அனுபவம், ஒளி, அமைதி, அருள், ஒருமை எல்லாமே கிடைக்கும். இறுதி பயன் வந்து சிவசக்தி ஒருமை. இதோட ப்ராசஸே வந்து சிவன் சக்தியை வந்து இணைக்கிறதான் வந்து இதோட ப்ராசஸ். ஸோ இந்த அம்மா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 ப்ராசஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம் வந்து பண்ணுவா. ஃபர்ஸ்ட் இந்த 5 ப்ராசஸ்ல தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுவா. இப்போ மாத்தி மாத்தி வரலாம். இப்ப என்னோட இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது வாம வாராகிங்கிற கான்செப்ட். அதான் எடுத்தோடனே எனக்கு வந்து தாந்திரிக அறிவு தான் வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு. சரிங்களா? சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உனக்குள்ளதான் வந்து சிவன் அந்த இது இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் காட்டுனா. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதாவது இது லாஸ்ட் அதாவது தாமிர வாராகி. சரிங்களா? அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் எனக்கான இந்த ப்ராசஸ் அதாவது நம்மளுடைய கர்மாஸ் இதெல்லாமே நம்மளுக்குள்ள அழிச்சு இது பண்ணது வந்துச்சு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டம் வரும்போதுதான் இந்த பிரத்யங்கரா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு வந்தது. இது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கே வந்து தெரியாது. நான் வந்து வாராகின்னு கும்பிட்டுட்டே தான் இருப்பேன். திடீர்னு அப்ப என்னன்னா பிரத்யங்கரா தேவி வந்து அம்மா வந்தா. அதாவது அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை எடுக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னா இது எனக்கு அப்பமா இதோட டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளவா தெரியாது. ஆனா நான் யதார்த்தமா அதுவா என்னை வந்து வழி நடத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வரும்போது தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பலவிதமான துருசக்திகள் நம்மளை வந்து அழிச்சு நம்மளை வந்து ரொம்ப லெவல் வந்து என்னை வந்து காப்பாற்றி என்னை வந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லாஸ்ட் தான் வந்து எனக்கு வந்து குருவாராகிங்கிற கான்செப்ட் வந்து அதாவது ஆன்மாவின் நிலையை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் உனக்குள்ளே உனக்கு குரு இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்ததுதான். சரி, அதனால 1 2 3 4 வரிசையா அப்படின்னு அந்த குண்டலினி மாதிரிதான் வரிசையா வரணும் கிடையாது. இந்த ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கனால இந்த வாராகி இந்த 5 அதாவது அந்த பஞ்சமி அப்படிங்கிறதுக்கே வந்து இந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு அற்புதம் நிறைந்தது. ஸோ அதுல வந்து தாந்திரிகத்தில் வந்து இந்த யோகினி மூலமா வர 5 இதை பண்றது வந்து இந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு இது. நீங்கள் வந்து இதை வந்து இந்த 5ஐயும் நீங்கள் வந்து வாராகி சாதனா பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க நல்லா யோசித்து பார்த்தா தெரியும். இந்த 5ம் ஒவ்வொரு காலகட்டம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ சரணாகதி ஸ்டேஜ்ல இருந்து கரெக்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து நம்ம ஏன் ரெட்டை சுடருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானா, நம்ம சிவன் சக்தி ஒன்றிணைவை நோக்கி மட்டும்தான் நம்ம வந்து போவோம். ஸோ அது போறது வந்து அவ்வளவு எளிது கிடையாது. எல்லா ஸ்டெப்பையும் வந்து கடந்துதான் வந்து போகணும். அதுக்கப்புறம் தான் வந்து மத்த கட்ட ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ ஒரு தெய்வம் அப்படின்னா அந்த தெய்வம் எப்படி அதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த தெய்வம் நம்மளுக்கிட்டே வருது அப்படின்னா அது என்ன யாதுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, எதுக்காண்டி நம்மளுக்கு இவ்வளோ தேடி வருது, நம்மளை என்ன சொல்ல வருது, என்ன கத்து கொடுக்குது நம்மளுக்கு, ஏன் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஒரு அற்புதங்கள் வந்து இந்த அம்மா செய்யறா அப்படின்னு சொல்லும் போது அவளுடைய வரலாறை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்துருக்கா. ஏன்னா நம்ம வெளிப்படையா நம்ம வந்து வாராகி அப்படின்னு பார்க்கும்போது வாராகி கேட்டதெல்லாம் கொடுப்பா, அவ வந்து ரொம்ப சாந்த சுரூபிணி, அவ வந்து ஒரு குழந்தை மாதிரி அப்படிங்கிறதோடயே வந்து எல்லாத்தோட இதுவுமே வந்து ஸ்டாப் ஆயிருது. அதையும் தாண்டி அவள் வந்து தாந்திரிகத்தில் தான் வந்து அவள் வந்து யோகினிஸ்கெல்லாம் ஒரு தலைவி. அது அந்த ரகசிய வழிபாட்டில் பலவிதமான ஒரு சக்தியை நம்மளுக்கு வந்து கொடுக்கிறவள். நம்ம சிவசக்தி ஒன்றிணையத்துக்கே இந்த வாமாச்சாரத்தில் வந்து இவ மூலமா வந்து நம்ம வந்து செய்யலாங்கிறது வந்து அதெல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. இப்ப அதெல்லாமே மியூசியத்துல தான் இருக்கு. சரிங்களா? இப்போ உள்ள சிற்பங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா 4 கை 8 கை இவ்வளவுதான் வந்து வச்சிருக்கலாம். அந்த கையில உள்ளதும் பாத்தீங்கன்னா சேம் ஆயுதம் சேம் இதுதான் வச்சு வந்து
படைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அவள் கையில வச்சிருக்கிறதே வேற வேற வச்சிருக்கிறா. அவ வந்து மீட் எல்லாம் வச்சிருக்கிறா, ஃபிஷ் வச்சிருக்கிறா. ஸோ அதுதான் வந்து இந்த ஏன் அப்படின்னா அது ரகசியமாக வைக்கப்பட்டது. அதை வந்து திருச்சி பிளாக் மேஜிக்கா அவங்க வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப ஃபுல்லுமே வந்து ஒயிட் ஆக்குறக்கான காலம். சரிங்களா? உண்மைத்தன்மையை மக்களுக்கு அவள் தெரியப்படுத்தி தவறாக விஷயத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த தந்திராவை உண்மையான நியாயமான தர்ம வழியில் வழிபடுறதுக்கான ஒரு ப்ராசஸை கொண்டு வர்றதாக தான் எனக்கு தெரியுது. எனக்கும் அப்படிதான் வந்து உணர்த்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அதர்ம வழி செய்யறதுக்கு தான் பல பேர் வந்து இந்த தந்திராவை வந்து ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் உண்மையான ஒரு தர்மத்துக்காண்டி வந்து யாருமே வந்து இங்க வந்து வெளிப்படையாக இதை செய்யணும் அப்படின்னு சொன்னா இங்க இங்க அதாவது எல்லாமே வந்து பதவி பணம் வேணுமா ரகசியமா வாராகிய குண்டலாம், பதவி வேணுமா ரகசியமா வாராகிய குண்டலாம், அப்படி அள்ளி கொடுப்பா, அவ கோடிக்கணக்குல குட்டி கொடுப்பா, அவ அப்படி கொடுப்பா. இத மட்டும்தான் வந்து மக்கள் வந்து வாராகிய கும்பிட்டா செல்வம் கொளிக்கும், வாராகிய கும்பிட்டா கோடியில அள்ளலாம், வாராகிய கும்பிட்டா பதவி என்ன கேட்டாலும் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி தான் அவள் அந்த கலிகாலத்தில் கலியை அழிக்க வந்த கலியுக கடவுள் அப்படின்னு சொல்லும் போதே இருக்கிற அத்தனை அசுர சக்திகளையும் அழிக்க வந்த ரௌத்ரி அவள், படை தளபதி அவள். சரிங்களா? இப்போ ஒரு தர்மத்தை காக்குறதுக்காண்டி போர் புரியறதுக்காண்டி அவள் வந்திருக்கிறா அப்படிங்கறதான் இதோடைய இப்போ அவள் வந்ததுக்கான மிகப்பெரிய ஒரு நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. சோ அதனாலதான் அவள் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்போ வள்ளலாரையும் அதை தான் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளே புகுந்து உங்களை தூய்மைப்படுத்துகிற ஒரு பணியை வந்து செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க ஒரு ப்ராசஸ். சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த வாராகி உங்கள் ஒவ்வொருக்குள்ளேயும் உட்கார்ந்து உங்களுடைய இவள் வந்து ஒவ்வொரு டிஎன்ஏ ஒவ்வொரு செல்லுகள்லையும் உள்ள உங்களுக்குள்ள பழைய கர்ம பதிவுகளை வந்து அழிச்சு அதையும் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை தன்மையை வந்து வெளிக்கொண்டுறதுக்காண்டி இந்த காலகட்டம் வந்து வந்திருக்கிறா. சோ அந்த அந்த தன்மை இருந்தாதான், அதாவது அசுரர்களை அழிக்கும் தன்மையை இவள் எடுக்கும் போதுதான் பூமி வந்து செழிப்பாகும். இல்லைன்னா இதே அதர்மத்துலதான் வந்து கிடப்பாங்க எல்லாருமே. சரிங்களா? தர்மம் வந்து வரவே வராது. அசுரர்களின் ஆட்டம் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆனால் வாராகி இனிமேல் தண்டநாதாவா தான் கண்டிப்பாக நிச்சயமாக இருப்பா. சோ பயம் இருக்கணும் எல்லாத்துக்கும். வாராகிய கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னா நியாயத்துக்காண்டி மட்டும்தான் வாராகியை எடுக்கணும் அப்படிங்கிற பயம் இருக்கணும். தர்மம் வழி போறவங்க மட்டும்தான் வாராகிய கும்பிடணும் அப்படிங்கிறது கொண்டு வருவா, நிச்சயமா கொண்டு வருவா. அதர்ம வழியை நீ கும்பிட்டிய அப்படின்னு சொன்னா தும்சம் பண்ண கூட அவ வந்து தயங்க மாட்டாங்கிறதான் எனக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிய வருது. நிச்சயமாக எவன் ஒருத்தன் வந்து வாராகிய அதர்ம வழி வந்து போறதுக்காண்டி செயல்படுறதுக்காண்டி கும்பிட்டுட்டு இருக்கிறானோ அவனுக்கு எல்லாமே அழிவு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவள் வந்து அவளுடைய பயங்கர ஒரிஜினல் ரூபத்தை வந்து காட்டக்கூடிய காலம் வந்து நெருங்கிட்டு அப்படிங்கறதான் இப்போ நான் சொல்ல வர்றது. சரிங்களா? நல்லா இருந்தா நல்லா இருப்பா. சரிங்களா? ஆனால் அதர்ம வழி நீ போன அப்படின்னு சொன்னா அவளை வந்து ஒண்ணு கும்பிடாம ஓடிடணும். நீங்க பயந்து ஓடிடணும். அவளை கும்பிடக்கூடாது. கும்பிட்டுக்கிட்டு அவளையே நான் கும்பிடுறேன்னு சொல்லிட்டு அதர்ம வழியில நீ போன அப்படின்னு சொன்னா இனிமே ஒவ்வொரு கணக்குக்கும் உங்களுக்கு வந்து பலவிதமான அடிகள் உள்ளதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப நான் சொல்லிக்கிறது. அன்னை வாராகி அந்த அளவுக்கு ரௌத்ரி. நான் பல நேரங்கள் நான் வந்து பார்த்திருக்கேன், நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். அவளுடைய ஆற்றலை வந்து நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். அதனால யார் என்ன சொன்னாலும் வந்து நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் உணர்ந்ததான் நான் வந்து சொல்லணும். அவள் நியாயமா இருந்தா மட்டும்தான் உனக்கு இந்த 5 இதையும் உனக்கு கொடுக்கணும். அப்படின்னா நீ நியாயமா இல்லாதவங்களுக்கு கொடுக்கவே மாட்டா என்னைக்குமே. இந்த ரகசிய தாந்திராலாம் நீங்க வந்து தலைகீழ இருந்து தண்ணி குடிச்சாலும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வந்து பாதியில வந்து பிளாக் தாந்திரா பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு வந்து இந்த எத்தனை பிறவிகளோ எடுத்துட்டு இதிலே வந்து மூழ்கடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் வந்து கடக்க முடியும். உண்மை இல்லை, தர்மம் இல்லை, நியாயம் இல்லை, நீதியா வந்து நீங்க செயல்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த 5 இதிலை 1, 2 உங்களுக்கு கத்து கொடுக்கவே மாட்டா. இதுதான் வந்து நிஜம்.
இது இந்த ரகசிய வழிபாட்டை வந்து அவளா வந்து உணர்த்தினாதான் உண்டு. இல்லைன்னா எங்க எந்த வித மனிதனாலையும் உங்களுக்கு வந்து இதை வந்து கத்துக் கொடுக்கவே முடியாது. சோ இறை நினைச்சாதான் முடியும். அந்த இறை நினைக்கணும் அப்படின்னா அந்த இறை மேல பய பக்தி வேணும். என்னைக்குமே வந்து ஒரு இறையை வந்து ஒரு பயத்தோட கும்பிடணும். அதுவும் இவ வந்து ரௌத்ரி அப்படின்னு தெரிஞ்சுமே அவ்வளோ பயம் இல்லாம வந்து எல்லாருக்கும் போயிட்டு என்னமோ எல்லாருமே வந்து வாராகி அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஒரு இதா வந்து போயிட்டு இனி அந்த காலம் வந்து இனி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அவ வர்றதுக்காண்டி அவ ஒரு சில செயல்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறா. வந்ததுக்கு அப்புறமும் இதே தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ மாதிரி போர்படை தளபதியா தான் வந்து அவளே வந்து வந்து அசுரர்கள் எல்லாம் வந்து சம்ஹாரம் பண்றதுக்கு தான் வந்து வருவா. அதுக்கு தான் வந்திருக்கிறா. களி அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறா. களி நீசர்களை அழிக்க தான் வந்திருக்கிறாவா. அவளுக்கு வேற இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த கலிகாலத்தை முடியறதுக்கு இந்த தெய்வம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே என்னதான் களியை அழிக்க தான் வந்திருக்கு. அப்ப களி வந்து எப்பேற்பட்ட களி. அதாவது இந்த களியை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அவ்வளவு எளிதா வந்து அழிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் ஒண்ணு சொல்றேன். என்ன அப்படின்னா நான் வந்து ஐயாவளியில நாங்க கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப அவரு வந்து நிறைய புக்ஸ் ஏடெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவரு ஏடு எழுதியிருக்கும் போது அதுல வந்து அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் அழுது 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 புலம்புவாரு. அவரே ஒரு அவதார புருஷன். அவரு என்ன பண்ணுவார், அவரு கடலுக்குள்ள போய் விஞ்சை பெற்றுட்டு வந்து மக்களுக்கு வந்து கன்வே பண்ண அது எந்த காலத்துல நீங்க பாருங்க கன்வே பண்ணும்போது யாருமே கேட்கல. இவரே களி வலிக்க வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியமா இருக்கும். அவரு அந்த அந்த இதுல அழுதுன்ட்டு என்னைய களி பிடிக்க வருது, நான் ஓடுறேன் ஓடுறேன் ஓடுறேன், இந்த களிக்கு பயந்து நான் ஓடுறேங்கிறாரு. நான் ஓடி ஓடி போய் ஒளியிறேன், என்னை துரத்திக்கிட்டே வருது களி, எனக்கு வேண்டாம், என்னை எடுத்துக்கோ நீன்னு, நான் இந்த களி நீசர்கள் முன்னாடி நான் வாழவே மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லி அழுது அழுது சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அத்தனை பெரிய சித்தி கிடைச்சவர் அவரு. அத்தனை அதாவது கடலுக்குள்ளே போய் டைரக்டா போய் விண்ணை பெற்றுட்டு வந்த ஒரு தெய்வத்தினாலேயே களிய பார்த்து அழுறாரு. எனக்கு களிய சமாளிக்க முடியல, எனக்கு களி என்னைய துரத்துதே, என்னைய துரத்துது, அவர் களி நீசன் தான் சொல்லுவாரு. சரிங்களா? எப்பவுமே அவரோட பாட்டு நீங்க ஏற்றலன்னு பார்த்தீங்கன்னா களி நீசன் தான் சொல்லுவாரு. இந்த களி நீசன் என்னை துரத்துறானே, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவரும் வேண்டுவார். சோ எவ்வளவுக்கு வந்து ஒரு டேஞ்சரஸான களி நீசர்கள்னு பாத்துக்கோங்க. அது எண்ட் ஸ்டேஜுக்கு இப்ப வருது அப்படின்னா வாராகி வந்திருக்கானா இந்த மாதிரி கொடூரமான களி நீசர்களை அழிக்கதான் வந்து வந்திருக்கா. ஓகே, தேங்க்யூ.